ZEE5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சித்ரா, இன்னைக்கு வேணா இந்த ரூம்குள்ள நீ இல்லாம இருக்கலாம், உன் வாசம் இல்லாம இருக்கலாம். ஆனா என் மனசுல நீ மட்டும் தான் சித்ரா இருக்க. நான் சாவர வரைக்கும் இருப்பேன், எனக்கு எல்லாமாவும் இருப்பேன் சத்தியம் பண்ணிய. இன்னைக்கு என்ன விட்டுட்டு எங்க சித்ரா போன? சித்ரா, ஒரு புருஷனை எழுத பொண்டாட்டி விதம் என்ன? அப்ப நான் எனக்கு எங்கேயுமே போக பிடிக்கல சித்ரா, எதுலயுமே கலந்துக்க பிடிக்கல. ராத்திரி தூக்கத்துல நான் புரண்டு படுத்தாலும் எனக்கு என்ன ஆச்சோன்னு பதறி போய் நீ எழுந்திருச்சுவ. போனா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு சித்ரா. சித்ரா, நான் உன் மேல என் உயிரைய வச்சிருந்தேன், உன்னை எழுந்துட்டேன். இப்போ இப்போ சித்தி மேல ரொம்ப பாசமா இருக்கிற. எங்க அவங்களையோ எழுந்துருவேனோங்கிற பயத்துல அவங்களும் ஒட்டியோ விலகி ஏதான் இருக்கிற. சித்தி, தம்பி, தங்கச்சி எல்லாருமே நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா கூட பரவாயில்லன்னு தான் சொல்றாங்க. ஆனா என் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லணும்னா என்னாலதான் அவங்களுக்கு கஷ்டம். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இதே மாதிரி அவங்க கிட்ட சொல்ல முடியும்? நான் நம்புறேன் நீ என் கூட தான் இருக்கிறேன்னு. சொல்லு, இன்னொரு கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கட்டுமா வேண்டாமா? ஏதோ ஒரு விதத்துல தயவு செஞ்சு உன் முடிவை என்கிட்ட சொல்லு சித்ரா. அதை எப்படியாவது எனக்கு காவி. சித்ரா, சித்ரா, மருது, அவ வந்துட்டாடா. எவ சித்தி? வெண்ணிலாடா. முன்ன போன மாதிரி இல்லடா, தக தகன்னு சாமி மாதிரி தெரியறடா. இப்ப நான் தெளிவாயிட்டேன் சித்தி. இனிமே நடக்க வேண்டியது எல்லாத்தையும் சித்ரா கூடவே இருந்து பாத்துப்பா. எனக்கு தெரியும். நீங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க சித்தி. அவசரப்பட்டு எந்த முடிவும் இல்லவே இல்ல சித்தி, நான் அவசரப்படல. சித்ரா என் கூடவே இருக்கிறாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு சித்தி. இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது சித்தி, நிச்சயமா சொல்றேன். நீங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க. சின்னத்த, விபதி எடுத்துக்கோங்க. வெண்ணிலா, நீ எப்படி வந்த? இதே மாதிரிதான் சின்னத்த, நடந்து வந்த. என்னத்த காமெடி பண்றீங்களா? நானே கதி கலங்கி போயிருக்க, காமெடி பண்றேன். அத்தை, வெண்ணிலா,
வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேத்திட்டியா? பின்ன நிறைவேத்தாம வருவேனா? நான் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டியா? ஆமா சின்னத்த, ஆனா அந்த குளம் தான் பயங்கரமான குளம். திடீர்னு கீழே இழுத்துருச்சு. நான் அப்படியே சகதியில சிக்கிக்கிட்டேன். நான் உள்ள போய் மயக்கமாயிட்டனா இல்ல நீந்தி வந்தனானே தெரியல. கண்ணு முழிச்சு பார்த்தா கரையில கிடக்குறேன். போய் சாமிய வேண்டிக்கிட்டேன். சாமி என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா? என்ன சொல்லுச்சு? நீ விரும்பின மாலை தேடி வரும்னு சொல்லுச்சு. இந்தாங்க மாமா, இருங்க நானே வைக்கிறேன். என்ன திடீர்னு கோயிலுக்குலாம்? எல்லாம் உனக்காக தான் மாமா. நான் கோயிலுக்கு போனதுனால தான் நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்ச தெரியுமா? சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு நீதான் காரணம்னே வச்சுக்கோ. தேங்க் யூ மாமா, தேங்க் யூ வெரி மச். பை. என்னடா அப்ப ஏதோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கை காமிச்ச, இப்ப முழுசா வந்து நிக்கிறா. அதமா எனக்கு தெரியல. அவ தண்ணியில முழுகிட்டா இனிமே திரும்பி வர மாட்டான்னு என்கிட்ட போன்ல சொன்னானுங்க. அவனுங்க மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, செத்தானுங்க. அவளே வந்ததுக்கு அப்புறம் அவனுங்க செத்து என்ன பிரயோஜனம்? அடுத்து அடுத்து என்ன செய்யணுமோ அதை யோசி. என்னமோ ஒண்ணு அவளை காப்பாத்துது, என்னன்னு தான் புரியல. நானும் வெள்ளிக்கிழமையானா ஏதோ நடக்குதுன்னு சொல்றேன், யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்ப என்னாச்சு ஏதாச்சுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. என்னையும் தனியா புலம்ப விட்டுட்டாங்க. பூவுக்கும் அல்வாவுக்கும் மயங்காத பொண்ணுங்களே இந்த உலகத்துல இல்ல தெரியுமா? அப்போ எத்தனை பொண்ணுக்கு வாங்கி கொடுத்திருக்க? இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? நீ பேசாம வக்கீலுக்கே படிச்சிருக்கலாம். எதை பேசினாலும் உனக்கு சாதகமாவே பேசுற. மனசுல தோன்றத பேசுறதுக்கு வக்கீலுக்கு படிக்கணுமா என்ன? எல்லா பொண்ணுங்களுக்குமே கடவுள் ஒரு முன்ஜாக்கிரதை உணர்வு கொடுத்திருக்கான் தெரியுமா? இன்னைக்கு கூட வீட்ல தாத்தா பாட்டி கோவமா பேசினாங்க. நீ எவ்வளவு சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட நம்மள பத்தி சொல்றியோ அவ்வளவு நல்லது. முத்து கல்யாணம் நடந்த அடுத்த நாளே நம்ம விஷயத்தை பத்தி அம்மாயிட்ட பேசுறேன். போதுமா? வேண்டாம் மருது, யாராவது பாத்துட்டு போறாங்க. நம்ம கல்யாணம் தான் நம்ம ரெண்டு குடும்பத்தோட தலையெழுத்தையும் மாத்தி எழுதணும். ஊர்ல அவன் ஹோட்டல்ல ரூம் போடுறான் தெரியுமா? ஏய், நீயும் அவ்வளவு கேவலமானவ இல்ல, நானும் அவ்வளவு சீப்பான பொண்ணு இல்ல. நாம எதுக்கு அவங்கள பத்தி பேசணும்? ஐயோ ஐயோ பாட்டி. ஹலோ. பாட்டி. ஆமா பாட்டி. நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். இதோ கிளம்பிட்டேன் பாட்டி. சரி சரி ஓகே. வச்சிடு. ஏய், நான் கிளம்புறேன். லேட்டா போனா பாட்டிக்கு சந்தேகம் வரும். கலை 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 எத்தனையோ பொண்ணுங்களை மடக்கி இருக்கா, நான் இவ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறேன். எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கா, இல்ல ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும் ஏதோ சினிமா ஹீரோ மாதிரி பேசுறா. எனக்கு வர்ற கோபத்துக்கு அடுத்த தடவை அல்வால ஏதாவது கலந்து கொடுத்து மேட்ரை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்னு தோணுது. என்னமோப்பா, நானே தலைமறைவு வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னப்பா சொல்ற? சரி விடுப்பா, பேச வந்ததை விட்டுட்டு வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கிறேன். நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏன்பா இத சொல்றதுக்காக அப்பா ஒளிஞ்சு நின்னு கூப்பிட்ட? அது இல்லப்பா, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுப்பா. தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாம நான் சொல்றத நீ கேட்கணும், அதான் என்னோட ஆசை. அப்போ நான் கோவப்படுற மாதிரி தான் நீ ஏதோ பேச போறேன்னு நீ போடுற பீடிகையிலே புரியுது. சொல்லு. நம்ம வெண்ணிலா இருக்கால்ல, ஆமா, அவளை நீ கட்டிக்கலான்னு என் மனசுக்கு தோணுதுப்பா. நானும் இப்ப வரைக்கும் உன் சித்தி சொல்லுக்கு மறுப்பு சொல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு உன் நிம்மதியும் சந்தோஷமும் ரொம்ப முக்கியம்ப்பா. அப்பா, நான் உனக்கு சின்ன வயசுல நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தேன். அப்படித்தான் ஒரு நாள் நீ அம்மாவே வேணும்னு கேட்ட. அதுக்கு நான் என்ன வாங்கி தரதுன்னு தெரியல. அதனாலதான் நீ நல்லா இருக்கணும், அம்மா இல்லாத குறை இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இன்னொரு கல்யாணமே பண்ணேன். ஆனா 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 என்னப்பா, இப்ப நான் நல்லா தானே இருக்கிறேன். நீ எல்லாரையும் நம்புறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான்ப்பா இருக்கு. சரி, இப்ப போய் அது இதுன்னு பேசி உன்னை நான் குழப்ப விரும்பல. அப்பா, இப்படி நீ பேசுறதா எனக்கு பெரிய குழப்பமாவே இருக்கு. சரி விடு, இப்ப நான் என்ன பண்ணுங்கிற அதை சொல்லு. சின்ன வயசுல
உன் சந்தோஷம்தான் முக்கியம்னு நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். இந்த அப்பாவுக்காக நீ ஒன்னே ஒண்ணு செய்ய முத்தரசு. வேற எதுவும் வேண்டாம். எனக்காக உனக்காக வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கப்பா. Z5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.